என்ன திட்டத்துல இருக்காங்க பிஜேபி? ஏதேனும் அவங்க ரேடார்க்குள்ளார தமிழ்நாடு வந்துருச்சா? ஏடிஎம்கே தலைமையிலான ஒரு கூட்டணியில தான் அவங்க இருக்காங்க. அவங்க என்ன பிளான் வச்சிருக்கிறதா நீங்க பார்க்குறீங்க? 2 ஸ்டேட்ட வந்து அமித்ஷா பர்சனலா ரொம்ப டார்கெட் பண்றாரு. ஒண்ணு வந்து வெஸ்ட் பெங்கால், இன்னொன்னு தமிழ்நாடு. 2த்துக்குமே ஒரே டைம்ல தான் வந்து தேர்தல் நடக்குது. ம். ஆனா இந்த ஃபோக்கஸ் வந்து அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுக்கும், வெஸ்ட் பெங்காலுக்கும் குடுத்த மாரி கேரளாவுக்கு அவ்வளவா குடுக்கல. அது சர்ப்ரைசிங் தான். ம். அது என்ன காரணம் தெரியல. பட் இங்க வந்து தமிழ்நாட்டுல அவங்க திமுகவை எப்படியாவது டிஸ்மேண்டில் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. அதாவது அவங்கள வீக் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, திமுக வந்து நேஷனல் லெவல்ல ம். மீடியா சென்ட்ரிக்கா வந்து அவங்க வந்து பல விஷயங்கள் டீலிமிட்டேஷனா இருக்கட்டும், ம். அல்லது இப்போ அதாவது மாநிலங்களுக்கு உள்ள நிதி இருக்கட்டும், ம். கவர்னரோட பிரச்சனையா இருக்கட்டும், ம். இந்த மாரி பல விஷயங்கள்ல வந்து சென்ட்ரல் யூனியன் கவர்மெண்ட்டோட அகெயின்ஸ்டா பல விஷயங்கள் அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதெல்லாம் வெற்றியும் பெற்றிருக்காங்க. அத வந்து நேஷனல் லெவல்ல அல்லது சவுத் இந்தியா லெவல்ல அவங்களுக்கு அவங்களோட இமேஜுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது. அத வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு இங்க திமுக வந்து வீழ்த்தினா தான் நம்ம இது இது பண்ண முடியும். அதனால தான் வந்து அதிமுக கிட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு இந்த கூட்டணி அலையன்ஸ அவங்க பண்ணியிருக்காங்க. ம். ஸோ இதுல வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. 2வது அண்ணாமலைய மாத்துனதே நெறைய பேர் சர்ப்ரைஸா பார்த்தாங்க. ம். அண்ணாமலைய ஏன் மாத்தணும்? காரணம் என்னன்னா, நயினார் நாகேந்திர அந்த இடத்துல அதிமுகவோட ஒட்டி போய் அவங்களோட உறவாடக்கூடிய ஒரு ஆள் தேவைப்பட்டார். அதுதான் நயினார் நாகேந்திரன். ஏன்னா, அவர் முன்னாள் அதிமுக அமைச்சர், முன்னாள் மாவட்ட செயலாளர். அவர் அதிமுகல ஒரு ஜெல் ஆகி அவர் பண்ணுவார். இது லீடர்ஷிப் குடுப்பாரு பிஜேபிக்குன்றது ஒரு டாக். ம். அந்த விஷயத்த இப்ப அவரு வந்து முன்னெடுத்திருக்காரு. அதுல என்ன சக்சஸ் இருக்கு, ஏது இருக்குன்றத கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்க